ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி இதுக்கு முன்னால் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2022, 23, 24, அதாவது நம்ம இதுக்கு முன்னால் 2022 கடைசி பகுதி வரை வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதில் உள்ள பேலன்ஸ் 2023 நடந்த ஃபுல்லாவே, அப்புறம் இப்போ 2024 இப்போ வர இந்த ஜூன் வரை நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் 4, குரூப் 2, ஜெயிலர் எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து கூட நமக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து சில ஒரு 100 கொஸ்டின் கேட்கறாங்க, நமக்கு எப்படி ஒரு 20 கொஸ்டின்ஸ் அந்த இலக்கண பகுதியில இருந்து சில பார்ட் வரும், இந்த பிரித்தெழுக சேர்த்தெழுக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ அது ரிலேட்டடா நம்ம அந்த கொஸ்டினுமே நம்ம இங்க வந்து எதுவுமே மிஸ் பண்ணாம எல்லா கொஸ்டினும் சேர்த்தே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதான் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நமக்கு அப்படியே சிலபஸ் வைஸாவே போயிடலாம். ஓகேவா? ஸோ சிலபஸ் வைஸாவே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் இருக்குன்னா பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் அப்படின்ற டாபிக் இருக்கும். ஸோ நிறைய கொஸ்டின் இதுலயே வந்து ரிப்பீட் ஆயிருக்கும், உங்களுக்கே தெரியும் நீங்க பார்க்கும்போது. ஸோ இது மட்டுமே போதுமானது. ஸோ வரப்போற எல்லா எக்ஸாமுக்குமே இது வந்து ஸோ இது காமன் டு ஆல் தான். இன்ஜினியரிங் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க, வேற எனி அதர் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாத்துக்குமே இது டெட் இருக்குது. ஸோ அது காமன் தான். குரூப் 4, குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இதுல வந்து பெரும்பாலும் யூஸ் ஆகாது. ரொம்ப கம்மியான விதத்துல வந்து கொஸ்டின் வரும். மேக்ஸிமம் நீங்க இந்த 37 டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான, ஏன்னா நீங்க வந்து தமிழ் புக்கெல்லாம் நீங்க வந்து ஃபுல்லா படிக்கும் போது அதுவுமே ஒரு ஈஸியான பார்ட்டா இருக்கும். ஸோ அந்த வகையில இருக்கும். இது முழுக்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அந்த ஒரு 40% கொஸ்டின் மார்க் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கலநல்லால். இது எல்லாமே ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல ஒரு 2-3 டாபிக் எல்லாமே ஒரு மிஞ்சி போனா 37 டாபிக் நமக்குல ஒரு 10 to 15 டாபிக் தான் நமக்கு வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நம்ம சும்மாவே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கலன் அல்லால் அப்படிதானே. ஸோ நமக்கு அது நம்ம பொறுமையா ரீட் பண்ணாலே எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ களம் அல்லால் இல்ல அப்படிதானே. அங்க வந்து நா இருக்குது. அப்போ இந்த மாதிரி பிரியாது. இது பாத்தீங்கன்னா இந்த லா இதெல்லாம் வந்து மொழிக்கு முதல்ல வந்து வராது. ரா நா எல்லாமே மொழிக்கு முதல்ல வராது. டா ரா நா லா இதெல்லாமே மொழிக்கு முதல்ல வந்து வராது. ஸோ அதனால நமக்கு இந்த ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா இல்லை அப்படிதானே. ஸோ களம் அல்லாலா கலன் அல்லாலா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கலன் அல்லால் அதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இது வந்து சேர்த்து போயின்னா இங்க மெய்யெழுத்து இருக்குது, இங்க வந்து உயிரெழுத்து இருக்கு. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன் பிளஸ் ஆ வந்து என்னவா மாறும்? நாவா மாறும். ஓகேவா? ஸோ அதான் கலன் அல்லால். நெக்ஸ்ட் கொஸ்டின், வானம் அளந்து. இதுவும் அதே மாதிரிதான். வானம் பிளஸ் அளந்து அப்படிதானே. வானம் அளந்து இப்படி இது வந்து எப்படியுமே புணர்ச்சி ஆகாது, ரெண்டுமே புணராது அப்படிதானே. தவறு. வான் அளந்துன்னு வருது. இதுக்கு வந்து என்ன வருது? இந்த ரெண்டும் சேர்ந்து நாவா மாறுது. அப்போ வான் அளந்து வருது. ஸோ இதுவும் வராது. இது வந்து வாம் அளந்துன்னு வருது. அப்ப இதுவும் நமக்கு வந்து தப்பு விடுதானே. ஸோ இன்னும் மாவும் வந்து புணராது. ஸோ இதே நம்ம வந்து விட்டுறலாம். அப்ப இங்க இருக்கிறது வந்து இம் பிளஸ் ஆ என்னது? மா. ஸோ வான மளந்து, இதுக்கு பதிலாக வான மளந்து, இதுதான் நமக்கு கரெக்ட். ஓகே, வானம் அளந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்க. கண் பிளஸ் அழகு கண் அழகு. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மெய்யொற்று ரெட்டும் அப்படின்றது மாதிரி. ஸோ இந்த மாதிரி வரும்போது இங்க ஒரு உயிரெழுத்து வரும்போது இந்த ஒற்று வந்து ரெட்டி இன்னொரு இன் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இந்த இன்னும் பிளஸ் ஆவும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும்? கண்ணழகு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப பாருங்க, இது வந்து கரெக்ட். மீதியா பார்ப்போம். நமக்கு வந்து கண் காட்சி. ஓகேவா? சோ கண்ணாட்சி வராது, கண் காட்சி தான் வரும். நமக்கு தெரியும். கண் நிமை, கண் நமை வராது. ஈ வந்து இருக்குல்ல, கண் நிமை வரும். கண் பார்வை, கற்பார்வை வராது, கண் பார்வை. சோ அப்ப நமக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். என்று பிளஸ் உரைக்கும் என்பதை எழுத கிடைப்பது, சேர்த்து எழுத கிடைப்பது. என்று பிளஸ் உரைக்கும், என்றுரைக்கும். ஓகேவா? சோ இங்க வந்து எப்படி என்ன விதிப்படி ஆகுதுன்னா, இந்த ரூ பிளஸ் ஊ இருக்கு அப்படிதானே. இங்க வந்து ரூ வந்து எப்படி இருக்குன்னா இற்று பிளஸ் ஊன் இருக்கு. அப்போ உயிர் எழுத்து வரும்போது இது வந்து உயிரெழுத்து வரும்போது உக்குரல் மெய் விட்டோடும் அப்படின்ற விதிப்படி இந்த ஊ வந்து போயிடும். அதுக்கப்புறம் இற்று பிளஸ் ஊன் மாறும். இது சேர்ந்து என்ன மாறும்? ரூன் மாறும். அப்போ ஓகேவா? சோ அந்த ரூ தான் நமக்கு இங்க வந்துருது. அப்போ என்றுரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. அப்போ என்றுரைக்கும் அதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பூட்டும் கதவுகள் என்றும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தான், பூட்டும் கதவுகள் என்ன சொல்லை புரியுது. சோ இதை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இனமிகள் அப்படின்ற விதிப்படி தான் இது வந்து சேர்ந்திருக்குது. ஓகேவா? சோ காவோட இன எழுத்து வந்து இங். ஓகே, அப்போ பூட்டும் கதவுகள் அதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சோ பூட்டு கதவுகள் தப்பு, ரெண்டுமே வந்து தனித்தனியா இருக்கும். ஓகேவா? பூட்டும் கதவும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா அப்படி வராது. பூட்டின் கதவுகளும் வராது, பூட்டும் கதவுகள் அதான் நமக்கு வந்து கரெக்ட். ஏன்னா அங்க அந்த மீனிங் இருக்கிறது.
ஸோ இங்கேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஈறு வந்து கெட்டுரும். அதுக்கப்புறமா இதோடைய இனமிகள்னா காவுடைய இன எழுத்தான இங் அதுங்க. ஸோ அது அந்த இது வந்து நமக்கு சேர்ந்து பூட்டும் கதவுகள் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது வானம் பிளஸ் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வானம் பிளஸ் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து வானம் அறிந்த அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுவும் நமக்கு அதே மாதிரி தான் ஈஸியானது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதி. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். நான் ஜஸ்ட் இதையும் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸே வராது. அவ்வளவுதான். உடல் மேல் இதான் உடல்ன்றது மெய் எழுத்து. மெய்னா உடல் தானே. உடல் மேல் இது வந்து ஆ வந்து உயிர் எழுத்து. ஸோ ரெண்டும் சேர்ந்து என்ன மாறும்? இன் பிளஸ் ஆ மாவா மாறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மானம் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்காங்க. மானம் பிளஸ் இல்லா மானம் இல்லா. ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பே. இம் பிளஸ் இ வந்து நமக்கு மீ அப்படின்னு சொல்லிட்டு மாறுக்குது. ஸோ அப்படி மாறி மானம் இல்லா அப்படின்னு சொல்லி வந்தது. ஓகேவா? ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ அதை பிரித்து எழுதும்போது மெதுவா சொல்லி பார்த்தாலே போதும். நிலத்தின் இடையே, அவ்வளவுதான். அதான் சொல்லிருக்காங்க. நிலத்தின் இடையே, நிலமிடையே வராது, நிலத்திடையே வராது, நிலத்தின் இடையே. அதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஸோ சொல்லி பார்த்தாலே போதும். அப்படிதானே? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். உயிர் மேல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இன் பிளஸ் இ வந்து நீயா மாறி நிலத்தின் இடையே வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின், அருந்துணை என்பதை பிரித்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. அருந்துணை என்பதை பிரித்தால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அருந்துணை இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அருதுணையா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அரு பிளஸ் துணை, அதுல ஏதாவது இணைமிகள் விதிப்படி ஏதாவது மாறுமா அப்படின்ற மாதிரி வரும். சோ அது கிடையாது. அருமை பிளஸ் துணை, அதான் கரெக்டானது. ஓகேவா? சோ அருமை அப்படின்றதுக்கு வந்து என்னென்ன பாத்தீங்கன்னா, துணையோட ஒரு அருமை அப்படின்றது பண்பு பெயர். ஓகேவா? சோ அருமை அப்படின்ற ஒரு பண்பு வந்து சேர்ந்து வருது. சோ மை விகுதி பெற்று வரும். ஓகேவா? சோ அப்ப இது எப்படி வரும்னா, ஈறு போதல் விதிப்படி இந்த மை விகுதி கட்டுரும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனமைகள் இணையவும் பண்பு கேள்வி விதிப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த இன் அப்படின்ற சேர்ந்து வந்து இது வரும். ஓகேவா? அப்படிதான் வரும். ஸோ மை விகுதி ஃபர்ஸ்ட் வந்து கட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து இனமிகள் விதிப்படி வந்து இன் வந்து சேர்ந்துரும். ஸோ அப்படிதான் இந்த மாதிரி மாறும். லாஸ்ட்ல அருண் பிளஸ் துணை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்து அருந்துணை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்ப இதை ரீட் பண்ணவே தெரியணும் நமக்கு. இது வந்து பண்பு தொகை அப்படின்றது தெரியணும். ஓகேவா? ஸோ இதையும் நீங்க சேர்த்து நான் வச்சுக்கோங்க. இங்க யூஸ் ஆகும் பண்பு தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேவா? நீங்களே பெரிதா சொல்லுங்க. நீர் உலையில். இதுவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி நமக்கு வந்து சேர்ந்துகிட்டதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கேட்காங்க. ஓகேவா? இரண்டு அல்ல. பொறுமையா சொன்னா தெரியும். இரண்டு அல்ல, அவ்வளவுதான். ஓகேவா? சோ பிரித்து எழுதலாம் ரொம்ப ஈஸி தான். சோ இங்கே அப்போ என்ன விதிப்படி நடந்திருக்கா சொல்லுங்க. சோ அப்புறம் நமக்கு வந்து லாஸ்ட்ல உகரம் இருக்குது. அப்படிதானே? இட்டு பிளஸ் ஊ தான் நமக்கு வந்து 2. இங்க வந்து என்ன இருக்குது? ஒரு உயிர் எழுத்து இருக்குது. அப்படிதானே? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்ப நமக்கு வந்து ஃபைனலா என்ன இருக்குன்னா இரண்டு பிளஸ் அல்ல அப்படின்றது இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இந்த இட்டு பிளஸ் ஆ நமக்கு சேர்ந்து டாவா மாறும். இரண்டு அல்ல அப்படின்னு சொல்லி மாறிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறப்பு பிளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிறப்பு பிளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சோ இதுவும் அதே மாதிரிதான். உயிரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்புறம் நமக்கு என்ன ஆகும்? இந்த சிறப்பு பிளஸ் உடையார் அப்படின்றது சிறப்பு பிளஸ் உடையார். இந்த இது வந்து இப்பு பிளஸ் ஊன்னு வரும். இந்த ஊ கேன்சல் ஆயிரும். மறுபடியும் நமக்கு என்ன இருக்கும்? சிறப் பிளஸ் உடையார் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இப்பும் இந்த ஊவும் வந்து சேர்ந்து இப்படி மாறும். அப்போ சிறப்புடையார் அப்படின்னு சொல்லி வரும். சோ பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்தது, பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சோ பெருங்கடல் அப்படின்றது பெருமை அப்படின்றது ஒரு பண்பு பெயர். ஓகேவா? சோ பெரிய கடல் கிடையாது. இதுல வந்து நிறைய தப்பு பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து பெரிய கடல் வந்து பெரிய கடல் தான். சோ பெருங்கடல்னா பெருமை பிளஸ் கடல். ஓகேவா? இதெல்லாம் வந்து பண்பு தொகையில வந்து பிரிகிறது. அதை நீங்க நான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சோ இதுவும் வந்து பண்பு தொகை தான். ஓகேவா? சோ இனிமையான ஓசை, அதான் வந்து இன்னோசை. ஓகே, இனிமையான ஓசை அப்படின்றதுதான் இன்னோசை அப்படின்றது. சோ இதுவும் வந்து இனிமை கூட்டல் ஓசை, அதான் இதோடைய. நெக்ஸ்ட் பாத்தீங்க, கலன் அல்லால். ஆல்ரெடி கேட்டது வந்து ரிப்பீட்டா இருக்கு. ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கலன் அல்லால், கலன் பிளஸ் அல்லால் அப்படிதானே? சோ இந்த இன்னும் ஆவும் சேர்ந்து நாவா மாறும், கலன் அல்லால் மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட், செயல் பிளஸ் இலக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. செயல் இலக்க. சோ இல் பிளஸ் இ என்பதை அதான் இது இங்கே அதே மாதிரிதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஜஸ்ட் இந்த ரெண்டும் சேர்ந்து லீயா மாறிடும். அவ்வளவுதான். செயல் இலக்க அப்படின்ற மாறும். சோ ஏ இஸ் த
ரைட் ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வின் பிளஸ் உண்டு அப்படின்றனா வின் நுண்டுன்னு வரும். அப்படிதான். ஸோ நூ வராது சொல்லி வின் உண்டு அப்படின்னு வரும். அப்ப இது வந்து தவறானது. அடுத்தது நூல் பிளஸ் அகம் நூலகம், நூற்பகம் வராது. ஓகேவா? ஸோ அப்போ நூல் பிளஸ் அகம் என்ன வரும்? நமக்கு வந்து நூலகம் வரும். ஸோ அப்ப இதுவும் இல்ல. அடுத்தது பண் பிளஸ் அழகு பன்னழகு, இது வந்து கரெக்ட். ஓகேவா? நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் இல்லையா, கண் பிளஸ் அழகு கண்ணழகு பார்த்தோமா, இல்ல சம்திங் கண் வச்சதும் பார்த்தோம்ல. அப்ப வின் பிளஸ் அழகும் நமக்கு என்ன வரும்? விண்ணழகு தான் வரும். ஓகேவா? சோ அப்ப நமக்கு இதுவும் வந்து தவறானது. ஓகே, சோ அப்ப பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், இன்பு பிளஸ் உருகு இன்புருகு, இதுவும் அதே மாதிரி தான். உயிரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்போ பூல இருந்த ஊ வந்து பயிற்சி. அப்போ இன் இப்பு பிளஸ் ஊ. ஓகேவா? சோ இது நம்ம மறுபடியும் சொல்ல தேவையில்ல. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்பு பிளஸ் ஊ இருக்குது. அந்த ஊ வந்து பயிற்சி. அப்போ இந்த இப்போ இந்த ஊவும் சேர்ந்து பூவா மாறிடுது. அப்போ இன்புருகு. ஓகேவா? இன்பு உருகு வராது, இன்பும் உருகு வராது, இன்பு அருகு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா ஸோ இன்புருகு இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், சேர்த்து எழுதுக. ஓடை பிளஸ் எல்லாம் ஓடை எல்லாம், ஓடை பிளஸ் எல்லாம் ஓடை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதுவும் ஈஸியாக தான். இதுவும் என்ன நடக்கும்னா, இந்த கடைசியில் உள்ள இந்த ஏ வந்து ஏயா வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ உடன்படு மெய் வந்து வந்துடும். ஸோ இ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்ம் ஆகும் வந்து, அதாவது இது என்னன்னா, இதுல ஒரு புணர்ச்சி விதி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இ ஐ வரின், வலி ஆர் வரின். ஓகேவா? வரின் யவும். ஸோ இப்படின்ற பேஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடை பிளஸ் எல்லாம் வந்து ஓடை எல்லாம் அப்படின்னு. ஸோ உடன்படு மெய் வந்து சேர்ந்து அந்த ரெண்டும் சேர்ந்து ஓடை எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதான் இதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் பிளஸ் இறங்கி கால் இறங்கி, இது வந்து ஜஸ்ட் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுது இயல்பே அப்படின்றதா. ஸோ நம்ம இதெல்லாம் நமக்கு எந்த புணர்ச்சி விதியும் தேவையில்லை. நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்க சொல்லி பார்த்தாலே வரும். ஸோ நீங்க கண்டிப்பா இது வராது. ஓகேவா? கால் இறங்கி இப்படி வராது. நம்ம வந்து ரெண்டு எழுத்தும் வந்து சேர்த்து எழுதும் போது சேர்ந்துதான், அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மிக்ஸ் ஆகி தான் வரும். அப்படின்னா ஸோ டி ஆப்ஷனை பார்த்தோன்னே தப்புன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஸோ அடுத்தது தமிழ் எங்கள், இது வந்து 6th எல்லாமே புக்ல தான் கேட்டிருக்காங்க, எதுவுமே வெளியே கேட்கல. 6th புக்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ் பிளஸ் எங்கள் தமிழ் எங்கள். இல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. மெய் எழுத்து மேல உயிர் எழுத்து வந்து ஒன்றுவது இயல்பு தான். இல் பிளஸ் ஏ ஆட்டோமேட்டிக்கா வந்து லேவா மாறிடும். அவ்வளவுதான். ஸோ தமிழ் எங்கள். ஸோ விலங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வில பிளஸ் காய். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு என்ன டவுட், இந்த விலங் சி ஆப்ஷன் வந்து தூக்கிடுவீங்க. ஆனா உங்களுக்கு எங்க வந்து பிரச்சனை ஆகும்னா, விலம் பிளஸ் காயா இல்லைன்னா வந்து வில பிளஸ் காயா அப்படின்றதுல உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ நமக்கு இங்க பொறுத்தவரை நமக்கு எது கரெக்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா வில பிளஸ் காய் தான் நமக்கு வந்து இங்க வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி இடத்துல இப்போ வந்து மா பிளஸ் பழம் என்ன எழுதுவோம், நம்ம வந்து மாம்பழம் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் இதை வந்து கவனிச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விள பிளஸ் காய் வந்து நமக்கு வந்து விலங்காய். ஓகேவா? விளம் பிளஸ் காய் வந்து வராது. ஸோ இந்த ஒரு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க வந்து பாவுடைய இன எழுத்தான எது வந்திருக்குது, பாவுடைய இன எழுத்தான இம் வந்து சேர்ந்து வந்திருக்குது. அதே மாதிரி இங்க வந்து காவுடைய இணை எழுத்தான நமக்கு என்ன வந்திருக்குன்னா காவுடைய இன எழுத்தான ngா. ஸோ நமக்கு எல்லாமே அந்த இணை எழுத்துக்கள் என்னன்னா ஒன்றும் இல்லை. காக்கு அடுத்தாலும் கூடிய ngா, சாக்கு அடுத்தாலும் ஞா வந்து சாக்கு. இப்போ வந்து பூந்தொட்டின்னு எழுதுறீங்க, பூ பிளஸ் தொட்டி. ஸோ இது வந்து இதுதான் பூ பிளஸ் தொட்டி. எப்படி எழுதுவோம்? பூத்தொட்டியா பூந்தொட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி பூ பிளஸ் செடி பூஞ்செடி. இந்த இன எழுத்து வந்து சேர்ந்து வரும். ஓகேவா? ஸோ அந்த அடிப்படையெல்லாம் இது வந்து இந்த விள பிளஸ் காய் தான் விலங்காய். விளம் பிளஸ் காய் வந்து விலங்காய் கிடையாது. ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்காக தான் நான் வந்து இவ்வளவு சொல்றேன். ஸோ இது மட்டும் நீங்க வந்து இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமா. இதே மாதிரி ஸ்கூல் புக்ல இந்த எக்ஸாம்பிள் இருக்கும், புளிக்கறி புளிஞ்சோறு. ஓகேவா? ஸோ புளிக்கறி, புளி பிளஸ் கறி வந்து புளிங்கறி, புளி இங்கறி வரும். அதே மாதிரி வந்து தான் இப்போ இதே இங்க பார்த்த எக்ஸாம்பிள் தான். புளி பிளஸ் கறி வந்து நமக்கு என்ன வரும்னா புளிங்கறி அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது ஒரு முக்கியமானது. நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணதுக்கு, அதாவது படிக்காம போனீங்கன்னா இது வந்து தப்பு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க, பனி பிளஸ் காற்று பனிக்காற்று. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இங்க வந்து வல்லின எழுத்து வந்து மிகும், அவ்வளவுதான். அடுத்து தானொரு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து தான் பிளஸ் ஒரு. அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்று எழுதிய மாதிரி தா நொறு அப்படின்னு மாறும். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். இனிமை பிளஸ் உயிர் வந்து இன்னுயிர். ஓகேவா? ஸோ இனிமையான உயிர் தான் இன்னுயிர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இனிமை உயிர்னு நமக்கு வராது, இனிய உயிர்னு வராது. இன்னுயிர் இஸ் ஸோ இன்னுயிர் நீத்தார் அப்படின்னா இனிமையான அவருடைய உயிரை வந்து விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் மீனிங். ஓகே, ஸோ தான் இன்னுயிர். சேர்த்து எழுதுக ஆத்திச்சூடி. ஸோ ஆத்தி பிளஸ் சூடி ஆத்திச்சூடி தான். நெக்ஸ்ட், எதிர் பிளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து எதிர் ஒலிக்க. இதுவும் ஈஸியானதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர் ஒலிக்க. அந்த இருவும் ஓவும் சேர்ந்து ரோ அப்படின்னு மாறுறோம், அவ்வளவுதான்.
எதிரொலிக்க. இதை நீங்க அது பிரித்து எழுதும் போது நீங்க வந்து ஸ்லோவா சொல்லணும், சேர்த்து எழுதும் போது ஃபாஸ்டா சொல்லணும். அவ்வளவுதான். எதிரொலிக்க எதிரொலிக்க எதிரொலிக்கிறதுனாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான் இங்க. பால் பிளஸ் ஊரும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் என்ன கிடைக்கும்? பால் பால் ஊரும். அவ்வளவுதான். பால் பால் ஊரும். ஸோ நீங்க ஃபாஸ்டா சொன்னாலே உங்களுக்கு தெரியும். இல்லம் ஊவும் சேர்ந்து லூவா மாறுறோம். பால் ஊரும் அப்படின்னு சொல்லி மாறுறோம். பருத்தி எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கிறது. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உடன்படு மெய் எழுத்து. ஓகேவா? ஈ ஐவரின் வவ்வும் ஏனைய உயிர்களின் வவ்வும் அப்படின்ற கான்செப்ட் படி பருத்தி ஈ வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அப்போ நமக்கு ஈ அப்படின்ற உடன்படி மெய் வந்து ரெண்டும் சேர்ந்து பருத்தி எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம ஆல்ரெடி ஒரு தப்பான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஒரு இடத்துல. நூல் பிளஸ் அகம் 100 கொடுத்துருந்தாங்க. ஆனா ஸோ அதே இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கிடையாது, இதுவும் கிடையாது, நூற்றகம் கிடையாது. நூல் பிளஸ் அகம் நூலகம். ஜஸ்ட் உடல் மேல் உயிர் வந்து ஒன்பது இயல்பு விதி தான். அடுத்தது பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் பிளஸ் கதவுகள். ஓகேவா? ஸோ பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து பூட்டும் பிளஸ் கதவுகள். அவ்வளவுதான். நம்ம ஆல்ரெடி கேட்டதுதான். இதுல நீங்க ரெண்டையும் பாத்துக்கோங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து வந்தா எப்படி வரும்? சேர்த்துல கேட்டாங்கன்னாலும் பூட்டின் கதவுகள் அப்படின்ற நான் வரணும். ஓகே, சோ பி இஸ் த ரைட் ஆன்சர். பொய் பிளஸ் அகற்றும் பொய் அகற்றும். பொய் அகற்றும் அப்படின்றது பொய் அகற்றும் அப்படின்னு சொல்லி நீங்க பொறுமையா சொன்னாலே போதும். ஓகே, பொய் அகற்றும், பொய் கற்றும், பொய் அகற்றும், பொய்ய கற்றும். ஓகே, இதான் இல்ல. ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் பிளஸ் எல்லாம். ஓகே, நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் பிளஸ் எல்லாம். நீங்க மெதுவாகவே சொன்னா போதும். நலம் எல்லாம். இதுவும் அதே மாதிரி தான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி நமக்கு வந்து வந்திருக்கு. இடம் பிளஸ் எங்கும். ஓகேவா? இடம் எங்கும் இதுவும் ஈஸியானதுதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இம் பிளஸ் ஏ வந்து நமக்கு என்ன மாறிட்டு மேயா மாறிட்டு அப்படி இடம் எங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நானிலம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நான் நிலம் அப்படின்றது 4 நிலம் சேர்ந்ததுதான் நானிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4 பிளஸ் நிலம் தான் நானிலம். தான் என்று, தான் பிளஸ் என்று. ஓகேவா? தான் என்று மெதுவா சொன்னாலே போதும். தான் என்று பிரிச்சு சொன்னா அப்படி சொல்லலாம். தான் என்று அப்படின்னு சொன்னா போதும். ஓகேவா? ஸோ தான் பிளஸ் என்று. இங்கேயும் அதே மாதிரி தான். அந்த இன் பிளஸ் ஏ சேர்ந்து நேவா மாறி இருக்குது. ஓகே, அப்ப பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வல்லுருவம். வல்லுருவம்னா என்னது? இங்க வந்து உருவம், அது ஒரு வலிமையான உருவம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதாவது வந்து வல்லுருவம். இது வந்து ஒரு பண்பு தொகை. ஸோ பண்பு பெயர் வந்து உள்ளுக்குள்ள மறைஞ்சு வந்துருக்குது. அப்போ பண்பு தொகையில வரும்போது பண்பு என்னதுங்க? வன்மை. பண்பு தொகை எப்பவுமே மை விகுதி வச்சுதான் வரும். ஓகேவா? ஸோ செந்தமிழ் அப்படின்னா செம்மை பிளஸ் தமிழ். செம்மையான தமிழ் தான் செந்தமிழ். ஓகேவா? செந்தமிழ் அப்படின்னு நமக்கு என்னன்னா செம்மை பிளஸ் தமிழ். மை விகுதி வச்சுதான் வரும். பண்பு அது. ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். வல்லுருவம் வன்மை பிளஸ் உருவம். வல்ல உருவம்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வாசல் அலங்காரம். இது ஈஸி தான். ஓகே, இதுவுமே டி ஆப்ஷன் வராது. வாசல் அலங்காரம் தான் வரும். வாசல் அலங்காரம் வராது. ஓகேவா? இது தவறானது. பி இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு தான் அங்க விதி. அப்ப லா வரும்போது இன்னொரு லா வரும். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்ட். வாசல் அலங்காரம் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா கட்டி பிளஸ் அடித்தல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து கட்டி அடித்தல். ஸோ இங்கேயும் அதே மாதிரிதான். ஐவழி எவ்வும் அப்படின்ற இதுபடி இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு உடன்படு மெய் வந்து வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த உடன்படு மெய் ஈஸியா சொல்லணும்னா கோ பிளஸ் இல் என்ன வரும்? கோயில். அப்படி ஆட்டோமேட்டிக்கா உங்க உடன்படு மெய் வந்து சேர்ந்துரும். சேர்ந்து கோயில் அப்படின்னு மாறும். ஓகேவா? ஸோ இங்க வந்து கோவிலும் கரெக்ட் தான். ஓகே, கோவிலும் வந்து கரெக்ட் தான். ஆனா அந்த இடத்துல பெஸ்ட் வந்துன்னா கோயில் அப்படின்றது தான். கோயில் அப்படின்றது கோ பிளஸ் இல். ஸோ கோனா அரசன், இறைவன் எதனாலும் சொல்லலாம். ஸோ இறைவனுடைய இல்லம், இல்லைன்னா இல்லம். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா கோவில் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் அது ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். இங்கேயும் அதே மாதிரி கட்டி பிளஸ் அடித்தல் அப்படின்றது இங்க எப்படி வந்துருது. அப்போ இந்த ஈயும் இந்த ஆவும் சேர்ந்து என்னவா மாறுது? அப்புறமா யாவா மாறுது. அப்போ கட்டி அடித்தல் இப்படின்ற விதிப்படி தான் இது வந்து சேருது. அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னா தேர்ந்து பிளஸ் எடுத்து. ஓகே, ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. இங்க என்ன நடந்துக்கும் சொல்லுங்க இவ்வளவு பார்த்ததுல இருந்து. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தூ இருக்குது. தூ வந்து இத்து பிளஸ் ஊ. அப்போ அந்த கான்செப்ட் என்னன்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். ஸோ அங்க வந்து உயிரெழுத்தான ஏ வரும்போது இங்க ஊ அப்படின்ற எழுத்து வந்து தானாவே போயிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? நமக்கு இத்து பிளஸ் ஏ தான் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி தேவா மாறுறோம். ஓகேவா? அப்போ தேர்ந்தெடுத்து. ஸோ மீதி உள்ளதெல்லாம் தேர் எடுத்து அப்படின்றமா வந்துடும். ஓகேவா? ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கண்ணுண்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்தது கண்ணழகு பார்த்த மாதிரி தான் இது வந்து அகைன் இன்னொரு எழுத்து. ஓகேவா? கண் பிளஸ் அழகு இன்னொரு எழுத்து வந்து ரெட்டம். அதே மாதிரி இதுவும் வந்து இந்த மெய் எழுத்து வந்து ரெட்டி வரும். ஸோ இன்னும் ஒரு இன் வந்து நமக்கு சேர்ந்து கண் உண்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னு சொல்லலாம். இல்லே இங்க வரல. கல் உண்டு, கண் நூண்டு வராது. ஏன்னா இது இருக்கு.
கான் உண்டு, இதெல்லாம் நம்ம பார்த்தாலே ஆன்சர் சொல்லிடலாம். தப்பான ஆப்ஷன்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கரெக்டான தெரியுதோ இல்லையோ, தப்பானது தப்புன்னு சொல்லி நமக்கு வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ அடுத்து கட்டி எடுத்தல் அகைன் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தேர்ந்தெடுத்து அகைன் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்குது. ஸோ ஓகே, அங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஸோ இதான்ல தேர்ந்து பிளஸ் எடுத்து இப்பதான் பார்த்தோம், பார்த்துக்கோங்க. கண்ணு உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெடுமை பிளஸ் தேர். ஸோ நெடுமை அப்படின்றது இங்க வந்து பண்பு தொகை. ஸோ அப்போ வந்து இந்த மை விகுதி ஆட்டோமேட்டிக்கா கட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இதோடைய இணை எழுத்தான இன்னு வந்து சேர்ந்துரும். ஓகேவா? ஸோ செந்தமிழ்ல என்ன நடக்குது, செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்றதுதான். ஸோ மை விதி கட்டுரும், அதுக்கப்புறம் தமிழோட அந்த இணை எழுத்து வந்து இன் வந்து சேர்ந்துரும். ஸோ சேர்ந்து நெடுந்தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். நெடுமை பிளஸ் தேர் நெடுந்தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அடுத்து தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேம்பா பிளஸ் அணி. ஓகேவா? ஸோ தேம் பாவனி அப்படிலாம் வராது. ஸோ தவறு. தேம் பிளஸ் அணி வரல, தேம்பு பிளஸ். ஸோ தேம்பா பிளஸ் அணி அதான் வந்து நமக்கு கரெக்டான. ஸோ தேம்பாவணி. ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடன்படும் மெய் தான் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது யூ அப்படின்ற உடன்படும் மெய் நமக்கு வந்து இங்க ஜாயிண்ட் ஆயிருக்குது. அப்ப யூ பிளஸ் ஆ வந்து பாவா மாறும். ஸோ தேம்பாவணி அப்படின்ற இதுபடி நமக்கு வந்து பிரிஞ்சிருக்குது. ஸோ இதுவும் அகைன் வந்து ஈஸியானது தான். இது தேம்பாவன் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த தேம்பாவணி ரெண்டு விதமா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து ஆக்சுவலா இது கரெக்ட் தான். இன்னொன்னு சொல்றேன். தேம்பா அணி அப்படின்றதுனா இங்க வந்து தேம்பா அப்படின்னா வாடாத அப்படின்ற பொருள். தேம்பா அப்படின்றது வாடாத அப்படின்ற பொருள். பிளஸ் அணி அப்படின்றது அணினா அணிகலன், மாலையை வந்து குறைக்கும். ஸோ வாடாத மாலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்னும் ஒரு மீனிங் என்னன்னா தேம்பாவணி தேன் பிளஸ் பா பிளஸ் அணி. ஓகேவா? ஸோ இங்க என்ன மீனிங்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன் போன்ற, தேன்னா தேன், தேன் போன்ற, பானா பாட்டு, பாக்கள். ஓகேவா? இனிய பாடல்கள். ஓகேவா? ஸோ தேன் போன்ற பாடல், பாடல் ஆன மாலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மாலைனா மாலைன்ற மீனிங் வந்து எப்படின்னா தொடுத்து வர்றது, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நிறைய பொருள், நிறைய பூவை வந்து ஒன்னா சேர்த்து தொடுத்து ஒரு வடிவமாக்குறது தான் மாலை அப்படின்றது. ஸோ என்ன சொல்றது, அழகுற கட்டப்படுதல் அப்படின்ற மீனிங் வரும், அவ்வளவுதான். அது வந்து பூவை தான் வைக்கணும் இல்ல, பாடல்களை நீங்க வந்து அழகா வரிசைப்படுத்தி இந்த மாதிரி வச்சா கூட அதுவும் வந்து மாலைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ தேன் பிளஸ் பா பிளஸ் அணி இப்படியும் பிரிக்கலாம். இப்படி நீங்க எங்கேயாவது பார்த்தா கூட கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா இங்க நமக்கு வந்து தேம்பா பிளஸ் அணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேம்பா அப்படின்னா என்ன மீனிங், அப்படி ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மீனிங் வந்து வாடாத அப்படின்னு அர்த்தம். ஸோ தேம்பா அணி வாடாத மாலை. தேம்பாவணிக்கு இன்னொரு மீனிங் வந்து தேன் பிளஸ் பா பிளஸ் அணி. ஓகேவா? நீள் உழைப்பு, இது வந்து ரீசெண்டா குரூப் 4ல கேட்டாங்க. ஸோ நீள் உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா நீள் பிளஸ் உழைப்பு. ஓகே, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இது மாறிடுச்சு. அப்ப இதுக்கு வந்து நீள் உழைப்பு, அவ்வளவுதான். ஸோ நிறைய கொஸ்டின் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே தான். ஸோ அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். ஏதாவது ஒன்று ரெண்டு தான் வெளியே இருந்து வருது. தண்டளிர் பதம். ஓகேவா? ஸோ தண்டளிர் பதம் அப்படின்றது அந்த சொல்லை வந்து சரியா பிரிச்சா எப்படி வரும் அப்படின்னு சொல்றது. ஆக்சுவலா இந்த இதை வந்து ஈஸியா எடுத்துடலாம். தன்னளிர் வராது. இப்போ நீங்க இதை வந்து சேர்த்து பாருங்க. தன் பிளஸ் அளிர் வந்து தன்னளிர்னு வரும். அப்படிதானே? ஸோ இது வராது. கரெக்டா? அடுத்தது தன்மை பிளஸ் தளிர்னு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தன் தமிழ்னு வரும், தந்தளிர்னு வரும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா தன்மை அப்படின்றது வேற மாதிரி இருக்கு. ஸோ அப்ப நமக்கு தண்டளிர் பதமும் இதுவும் ஓகே தான். ஆனா தண்டளிரையே நம்ம வந்து இன்னும் பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து எப்படி பிரியும் பாத்தீங்கன்னா தன்மை பிளஸ் தளிர் அப்படின்னு சொல்லி பிரிக்கும். ஓகேவா? ஸோ அப்ப பெஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சி இஸ் ரைட் ஆப்ஷன். தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம். ஓகேவா? ஸோ 3 சுழியின், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ 3 சுழியின் வரணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பி ஆப்ஷன் தூக்கிடலாம். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பி ஆப்ஷன் வந்து போயிடும். நெக்ஸ்ட் களம்பகம். ஸோ களம் பிளஸ் பகம். ஓகேவா? ஸோ களம்பகம் அப்படின்னா வந்து 18. இது வந்து பாத்தீங்கன்னா களம்னா 12, பகம்னா அதுல பாதி. 12ல பாதி எத்தனை? 6. ஓகேவா? பகம்னா முன்னாடி என்ன இருக்கோ அதுல பாதி. பகம்னா 6 கிடையாது, களம்ல பாதி. களம்னா 12, அதுல பாதி பகம். ஸோ மொத்தமா சேர்த்து 18 உறுப்புகளை கொண்டது களம்பகம் அப்படி வரும். ஸோ களம் பிளஸ் பகம் வந்து களம்பகம் இப்படிதான் பிரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாசிலை பிரித்து எழுதுக. பசுமை பிளஸ் இலை. ஓகேவா? பாசிலை அப்படின்றது பசுமை பிளஸ் இலை. அருந்துணை, இது இங்கே வந்து பாத்தீங்கன்னா துணை, அருமையான துணை அப்படின்ற மீனிங். ஸோ அது ஒரு பண்பு. அருமை அப்படின்றது ஒரு பண்பு, பண்பு தொகையெல்லாம் பிரியும். ஸோ அருமை பிளஸ் துணை தான் அருந்துணை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ மை எழுதி கேடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தூவோடைய இன எழுத்து. ஓகேவா? தாவுடைய இன எழுத்து நா இன்னு, அது வந்து சேர்ந்து வந்து அருந்துணையும் மாறும். ஸோ இவ்வளவு நம்ம கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 51 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுல நம்ம சொன்ன கான்செப்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக ஜஸ்ட் இதையே பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். பிரித்து எழுத சேர்த்து எழுத பண்ணும்போதெல்லாம் நீங்க வந்து சிம்பிளா நீங்க பிரித்து எழுதும் போது பொறுமையா ரீட் பண்ணுங்க, சேர்த்து எழுதும் போது ஃபாஸ்டா ரீட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ அருந்துணை அப்படின்றத நீங்க பொறுமையானா அருந்துணை, அப்போ நமக்கு எப்பவுமே அருத்துணை அப்படிலாம் வராது. ஓகேவா? ஸோ இதோட மீனிங் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி வரும்.
அப்போ நமக்கு அருமை பிளஸ் துணை தான் இங்க பார்க்கும்போதே பெஸ்ட் ஆகுது. அப்போ அதை நீங்க சூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பிரித்தெழுதுக களம் பகம். ஓகேவா? அப்போ களம் பகம் தான் பிரியம், எதுவும் பண்ண முடியாது ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேர்த்து எழுதும் போது சேர்த்து எழுதுல எங்க இருக்குது நெடுமை பிளஸ் தேர் நெடுதேர். ஓகே, ஸோ வேற ஒன்று பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுத கட்டி பிளஸ் அடித்தல். அதை கொஞ்சம் ஃபாஸ்டா ரீட் பண்ணாலே கட்டி அடித்தல் வந்துடும், அப்படிதானே? ஸோ அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் நமக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம்.